ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த் ஸ்ப்ரீ சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பாலக்கீரை சூப் தான் பார்க்க போகிறோம். இந்த சூப் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப க்ரீமியாக இருக்க போது. இந்த க்ரீமியான பாலக் சூப் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இந்த சூப் வந்து க்ரீமி சூப்புன்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ இந்த க்ரீமுக்கு தேவையான கேஷ்யூஸை ஊற வச்சுக்கிறோம். ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறமா வெட்டி வச்ச கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் எதுக்கு நான் சேர்க்க போகிறேன் அப்படின்னா, கேரட் சேர்க்கும்போது அந்த பாலக்கீரையில் உள்ள கசப்பு தன்மை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அதுக்காக தான் கேரட் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக சின்ன கேரட்டாக நீங்கள் ஆட் பண்ணால் போதும். அது கூடவே பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடணும். உப்பு இந்த கீரைக்கும் தேவையான மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இது கொஞ்சமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஏன்னா ரொம்ப உங்களுக்கு கலர் மாறிடுச்சு அப்படின்னா சூப் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் நல்லா கழுவி வச்ச ஃப்ரெஷ்ஷான பாலக்கீரை 2 கையளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை பட்டரில் ஃபுல்லாக கோட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கினா போதும். ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ண தேவையில்லை. ஓரளவுக்கு நம்ம வதங்கி இப்படி சுருங்கி வந்ததும் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். 2 பேர் குடிக்கிறதுக்குனா 2 கப் தண்ணி ஆட் பண்ணுங்கள். இதை மூடி வச்சு ஒரு 3 விசில் ஹையில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இன்பிட்வீன் நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஊற வச்சுருந்த கேஷ்யூஸ், இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த க்ரீமோட இந்த சூப் சர்வ் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சூப் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது கீரை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. இப்போ நமக்கு இந்த ஸ்டாக் குக் ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து பிளெண்டரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைங்க. அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி க்ரீம் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி சர்வ் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.